பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. இதனுடைய தொடர்ச்சியாக 24, 25, 26 மற்றும் 27 வசனங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொல்லி தியானிக்கலாம். எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம் என்ற இயேசுவின் அறிவுறுத்துதல் இந்த வாக்கியங்களின் மூலியமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 34 வசனம் முடிய சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்த்தால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் என்று வேத வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எதிர்கால காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுது வாசிக்கப்பட்ட வார்த்தைகளின் மூலியமாய் தேவன் பரம பிதாவானவர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நம்முடைய நிலைகளை கண்டு, நம்முடைய மந்தைகளின் மக்களை கண்டு கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அருளி செய்திருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவர் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.